நிறைய டான்ஸர்ஸுக்கு வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஸ்டெப்ஸ் மறந்து போகிறது. அது ஒரு பிரச்சனை கூட சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன்னா, நமக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. என்னென்னா, நமக்கு தேவையான அளவுக்கு ப்ராக்டிஸ் வரல, அதுதான். இப்போ வந்து அதுக்கு அது அப்படி வரல, அதனுக்காக எனக்கு வந்து மெமரி கம்மியாக தான் இருக்குது, அவங்க வந்து டக்குன்னு பிடிச்சிடுவாங்க, மீன்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் டக்குன்னு மைண்டில் ஏற்றிடுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ என்ன ரீசன்னா, இது ப்ராக்டிஸ் பண்ணி மசில் மெமரியாக வரலாம். இந்த டான்ஸு, ஸ்டெப்ஸு, அதோட எமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து மசில் மெமரியாக வரும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆரம்பத்தில் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், இதுதான் அப்படி ஒரு கணக்கு போட்டால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அது மீன்ஸ் அந்த ஒரு ரிசல்ட் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணால், அப்படி கணக்கு பார்க்காம அது ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும், ஒன்ஸ் வந்ததும் ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒன்ஸ் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நம்ம பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். மீன்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது ஜிம்முக்கு போகிறவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதை அவங்க பிடிச்சே பண்ணுவாங்க, கஷ்டமாக இருந்தாலும் பிடிச்சே பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நம்ம பிடிச்சி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணோம். சில சாங்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்டு சாங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி சாங்ஸில் மியூசிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மியூசிக் ரிப்பீட்டடாக கேட்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கும்போது பிடிக்காது. ஸோ என்ன பண்ணலாம், அது கட் பண்ணிட்டு வேணால் கவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8, 1 and 2 and 3 and 4 and இந்த மாதிரி கவுண்டு வருது. அந்த ஸ்டெப்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அதோட முக்கியமான ரீசன், அப்படி தான் நான் சொல்கிறேன். இல்லாமல் உங்களுக்கு மெமரி கம்மியானதாலையோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறனாலையோ கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் நானாக இருந்தாலும், ஒரு ஸ்டெப்ஸ் வரலன்னா, அது கரெக்டாக டைமுக்கு வரலன்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, ப்ராக்டிஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.